ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு. இந்த குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதம், சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் நம்ம பூரி, இட்லி, தோசை அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்ட்டான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அப்புறம் அதில் 2 ஏலக்காய், அப்புறம் பெரிய துண்டு பட்டை ஒரு 2 துண்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் 1 சேர்த்துருக்குறேன். பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதோட பச்சை மிளகா 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கி கொள்ளலாம். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டும் பெரிய துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்குறேன். எல்லாம் பெருசு பெருசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம். அதால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டாக தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை சூடாக ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்த பேஸ்ட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொள்ளணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டங்களை சேர்த்துடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகாய் பொடியை விட மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாக்களை சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த சிம்லேயே வச்சு அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் நான் குழம்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன்.
இப்போ 2 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் சேர்த்து செஞ்சீங்கன்னா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி தண்ணியிலே நீங்கள் இந்த குழம்பு வச்சா கூட அதுவுமே நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்படி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம வந்து முட்டைகளை ஒவ்வொன்றா உடைச்சி இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. முட்டையை உடைச்சி இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கொள்கிறது ஏன்னா நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த முட்டை வந்து நல்லா முழுசாக அப்படியே அந்த ஷேப் வந்து அப்படியே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம சும்மா உடச்சி ஊற்றப்போக்களை வந்து அந்த குழம்புல வந்து முட்டை வந்து எல்லா இடமும் அது உடஞ்சி போயிட்டு நல்லா அந்த கரெக்டான ஷேப்பில் அந்த முட்டை குழம்பு இருக்காது. நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்துருக்கிறேன். 5 முட்டையுமே தனித்தனியாக உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கரண்டி எதுவும் போட்டு கிளறாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக முட்டை வெந்திருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து இந்த குழம்புக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த முட்டை வந்து எவ்வளோ அழகாக வெந்திருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் முட்டை குழம்பை வந்து அப்படியே திறந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக விட போகிறேன். அப்போ குழம்பு வந்து நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக நல்லா வற்றி நம்மளுக்கு வந்து திக்கான கிரேவியாக கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை கொஞ்சம் தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.